தமிழ் நிலம் சேனல் பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கைவசம் ஒரு காமெடி கலெக்ஷன் இருக்கு. முதல் வீடியோல கேரளா சினிமாவோட எம்பி சுரேஷ் கோபி வாக்காளர் பட்டியல் முறைகேடு கேள்விக்கு டர்ன்னு ஓடுற காமெடி சம்பவம் நடந்திருக்கு. அண்ணன் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுற ஸ்டைல பார்க்கும்போது அழகா இருக்கு. ஓடு ஓடு விலகி ஓடு வேண்டாத അനൈത്തയും ഉദറി ഓട്. നമസ്കാരം. തൃശ്ശൂരിന്റെ വലിയ ആരോപണമാണ് സാർ. താങ്കളുടെ ഡ്രൈവർ ഉൾപ്പെടെ കള്ളവോട്ട് ചേർത്തെന്ന് പറയുന്നു. ഒന്നും പ്രതീക്ഷിക്കാനില്ല. വ്യാപകമായി RSS നേതാവ് ഷാജി കെയാറും വ്യാജവോട്ട് ചേർത്തും ജനാധിപത്യത്തിൽ ഏറ്റവും വലിയ ഒരു വിഷയത്തിലാണ് സാർ. ഒന്നും പറയാനില്ലേ? വലിയ ആരോപണം. യാതൊന്നും മിണ്ടാതെ, ചോദ്യങ്ങളോട് യാതൊന്നും പ്രതികരിക്കാതെ സുരേഷ് ഗോപി பார்லமெண்ட்லேக்கு போயிருക്കുകയാണ്. அதுக்கப்புறமா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு பட்டமளிப்பு விழா. இந்த விழாவில் நாகர்கோவிலை சேர்ந்த முனைவர் பட்ட மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட பட்டம் வாங்க வரும்போது ஒரு ஸ்மூத் சைட் ஸ்டெப் பண்ணி அவரை தாண்டி போய் துணைவேந்தர் கிட்ட பட்டத்தை வாங்கி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. நீங்க வேணாம் ஜாமி, நான் துணைவேந்தர் கிட்டயே வாங்கிக்கிறேன்னு ஜீன் ஒரு கூல் வாக் பண்ணி ஸ்டேஜையே ஆட்டம் காண வச்சுட்டாங்க. ஆர் என் ரவி சாக்காய் போய் நிற்கிறாரு. தொடர்ந்து தமிழ் மக்களை இழிவு கொன்ற இந்த ஆளுநர் கிட்ட நான் இந்த பட்டத்தை வாங்கவே மாட்டேன், நீர் எவரும் நாக்கு தள்ளுவேன்னு ஆளுநர் கிட்ட இவங்க இதை வாங்க மறுத்த செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? என்ன அர்த்தம்? ஒன்னாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அடிக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போறது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட ஒரு வாக்கு திருட்டு வீடியோ. இந்த வீடியோ ஒரு 55 செகண்ட் தான் இருக்கும். பாஜக அப்புறம் தேர்தல் ஆணையம் இவங்க 2 பேரோட கள்ள கூட்டணியை கண்ணாடி போட்டு காட்டுது இந்த வீடியோ. உங்களை சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், கொஞ்சம் கோபப்படுத்தவும் செய்யும். அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு காமெடி சொல்றேன், அதை கேட்டுட்டு போங்க. ராகுல், தேர்தல் ஆணையமே பாஜகவை ஜெயிக்க வைக்க மக்களோட வாக்குகளை ஏன் திருடுனீங்க? தேர்தல் ஆணையம் அதை என் கணவர் கிட்ட கேளு. ராகுல், என்ன உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? பாஜக, அது யாரா அவன் என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுக்கிறது? ராகுல், அடங்கோ, சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும், புரியுதா? கரீப்தாஸும் ஜமுனா தேவியும் ஓட்டு போட போறாங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. बहुत तगड़ा इंतजाम की है, जीत निश्चित है। ओ भैया जी, कहाँ जा रहे हो? वोट डालने। क्या नाम है? गरीबदास। गरीबदास ही का नाम है और ये वोट डाल चुका है। घर जाओ। पर बेटा ये देखो, हमारा नाम, उम्र 50। अरे 50 का तो ई भी है। वो का है ना कि पुराना खान पान बहुत तगड़ा रहा, दबा के ही खाएं। अब खुद ही देखो। और भैया मेरा वोट? क्या नाम है? जमुना देवी। अरे ये तो हमारा नाम है और हम तो वोट डाल चुके हैं। वो का है ना कि आजकल हम लड़की लोगन में भी दाढ़ी मूछ रखने का फैशन चल रहा है। चलिए जाइए जाइए। आपके वोट की चोरी अधिकार की चोरी, आपकी पहचान की चोरी है। अब तू गंगा देवी, मैं रामलाल। செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்க வந்த தம்பிதுரைய நம்ம எடப்பாடியார் பழனிசாமி அதட்டின காட்சியை பாருங்க. கைய தட்டி விட்டதும் தம்பிதுரை ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. எட்டப்பன் பாடியாரோட இந்த செயலை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயா அதிமுகவை குளிய தோண்டி அதை புதைச்சுக்கிட்டு தான் போவீர் போல இருக்கு அப்படின்னு தான் தோணுது. எடப்பாடியார் இதற்காகவே கங்கணம் கட்டி கொண்டு தெரிவது போல எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசணும். அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசணும். குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க.
உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம், இது உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை வெளிப்படுத்த முடியும். அதாவது நீங்க ஓட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். தலைவரே, வெளியில கேட்டா இந்த கை அம்மையார் ஜெயலலிதாவின் கையை காலை பிடித்த கை, அதன் பிறகு சசிகலாவின் காலை பிடித்த கை, அதன் பிறகு மோடி அமித்ஷாவின் காலை பிடித்த கை அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த கை சசிகலாவின் காலை பிடித்த கை. இந்த ஊர் மக்கள், பொதுமக்கள் நீங்க நம்புறாங்க. இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி தவறும் வீடியோ அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க, உடனே அந்த வீடியோ உங்களுக்கு காட்சிக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அட பாவி, இப்படி கால வாரவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையப்பா. அவசரப்பட்டு கைய வேற தட்டி போட்டேன்னு முதல்ல யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம்? சரி, நம்ம அவமானப்பட்டதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அண்ணே. இந்தியாவில் மட்டும் திறந்த வீட்டில் ஏதோ வந்த மாதிரி எல்லாரும் வரலாம் போகலாம், எங்க இருந்து வரலாம், யாரும் வரலாம், வந்த உடனே நேரம் ஓட்ட போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரச்சாரம் இருக்கிறது. ஒரு விஷயத்துல சகோதரர் குமார் சாருடைய கருத்துல உடன்படு. என்னுடைய இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பது இந்தியர்களாக மட்டும்தான் இருக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். வேற எங்கிருந்தோ ஊடுருவியவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுப்பதில் ஒரு இந்தியனாக நான் எந்த இடத்துலையும் என்னால் உடன்பட முடியாது. அதுல குமார் சார் கருத்தை நான் முழுமையா உடன்படுறேன். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செஞ்சிடணும். ரத்து செஞ்சுட்டு திருப்பி நடத்தணும். அழிச்சு பிடிச்சி முதலேருந்து போட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த 65 லட்சம் பேரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுக்கானா இல்லையா? நான் குமார் அவசரப்பட்டிய இந்த 65 லட்சம் பேர் இப்பதானே ஊடுருவல்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டானா இல்லையா? அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டானா இல்லையா? சட்டமன்ற எல்லா கோட்டையை அழிங்க முதல்ல இருந்து போடுவோம் கூட. கரெக்டா இல்லையா? எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்தது நாட்டுல. என் தேசத்துடைய பிரதமரை எப்படிங்க, மோடியை எப்படிங்க வங்கதேசத்துக்காரன் தேர்ந்தெடுக்கலாம்? இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட சில மரமண்டைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடு வளர்றானுங்களே தவிர அறிவு வளரவே மாட்டேங்குது. அந்த குழந்தையோட மூத்திரத்தை வாங்கி கொஞ்சம் முடக்குன்னு குடிங்கடா, அப்படியாவது புத்தி வருதான்னு பாக்கலாம். யார சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் என்ன தொழில் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி பிரிச்சதுதான்டா ஜாதி. ஐடி ஜாதிலாம் இல்லடா, 2 ஜாதியா? என்னது? இப்போ எல்லாம் நேரலைக்கு வந்தாலே பாஜகவை அடிச்சு துவம்சம் பண்றாரு சுமந்த் அல்வி. அப்படித்தான் இந்த வாட்டி பாஜகவோட ஊழல் ஒழிப்பு நாடகத்தை அம்பலப்படுத்தி ஓட விட்டு அடிச்சிருக்காரு. உங்க விட்டடியா, எங்க விட்டடியா, இது மரணடியாவுல இருக்கு. அட்ரா தூக்கி சாத்துடா. ஒரு சென்டென்ஸ் குணா, ஒரே ஒரு சென்டென்ஸ். பிஜேபி இவர்கள் ஊழல்வாதிகள் என்று அடையாளம் காட்டிய அரசியல் கட்சி தலைவர்களை ஒருத்தர் தண்டனை பெற்று கொடுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒருத்தர் லிஸ்டே வேண்டாம், ஒரு ஆளு சொல்லுங்க. அஜித் பவார் 70,000 கோடி கொள்ளையடித்து விட்டார் என்று சொன்னது யாரு? தேவேந்திர பட்னவிஸ். இன்னைக்கு இவர் சிஎம், அவர் டெபுட்டி சிஎம். நாராயண் ராணே எவ்வளவு கொள்ளையடித்து விட்டார்னு சொன்னது யாரு? அதே பட்னவிஸ். தெலுங்கு தேசம் YS சௌத்ரி, சுஜனா சௌத்ரி தென்னகத்தின் விஜய் மாலியா சொன்னது யாரு? பிஜேபி. இது எல்லாமே இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பட்டியலே உங்களுக்கு கொடுக்குறேங்க சார். மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது சார், நீங்க நினைக்கிற மாதிரி. தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கலையே. முதல்ல திண்டுக்கல் ரீட்டாவை பாப்போம், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டை மீட்போம். எந்த கெட்டப் போட்டாலும் மனுஷன் தாறுமாறா இருக்காரு ஐயா. ஆனா இது என்ன கெட்டப் தான் கண்டுபிடிக்க முடியல. I am very happy. Start music. அந்திரிக்கு நமஸ்காரம், முந்திரிக்கு முரோஸ்கோரம், பாகுண்டாரா. என்னங்கடா தமிழ் பேசினாலே திருப்பி தகராறா வரும். இந்த லட்சணத்துல தெலுங்கு நமக்கு தேவையா பாஸ்? பிரச்சாரத்துக்கு போறேன்னு பஸ் ஆந்திரா பக்கம் விட்டானுங்க போற. எப்பா வண்டியை திருப்புங்கப்பா, இந்த பக்கம் திருப்புங்க. வரட்டு பாகுண்டாம் பாபு காரு ஏவண்டி கொடநாடு கேஸ் ஏவிஐடி. అందరికి నమస్కారం, బాగుండారా? அது என்ன மண்டே தெலுங்குனே. అందరికి నమస్కారం, బాగుండారా? இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கையத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. అందరికి నమస్కారం, బాగుండారా? சில வீடுகள்ல அப்பம் பையன் சண்டைய பார்த்தா அதுவே நமக்கு மனசுக்கு வாரமா இருக்கும். எப்பா சங்கடமா இருக்கு ஐயா, எப்படி இருந்த மனுஷங்க இப்படி ஒண்ணுக்கொன்னா இருந்துட்டு இப்படி சண்டையை போட்டு தொலைக்கிறாங்களே அப்படின்னு தோணும். அப்பனும் பையன் புரிஞ்சுட்டாங்களே, யாராவது இவங்களை வெள்ள கொடியை போட்டு சேர்த்து வைங்கடா அப்படின்னு கூட தோணும். ஆனா இந்த அப்ப மகன் பிரச்சனையை பார்க்கும்போது
நீங்க பிரிஞ்சே இருங்கப்பா, அதுதான் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல தோணுது. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. கொலகாரன், கொள்ளக்காரன், மோசடி செய்கிறவன், ஏமாத்துறவன், இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம்? இது ஒரு கோணி பையன் நினைச்சுங்க. அது மாதிரி 100 கோணி பையன் நிறைய பொய் வச்சிருக்கோம். ஆமா, உலகத்துல எல்லாரும் ஒரு நேரத்துல பொய் சொல்லுவோம். நீங்க சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன், அவர் சொல்லியிருப்பார், இவர் சொல்லியிருப்பார். எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்ன பொய்யை மொத்தமா சேர்த்தோம்னா இவன் அன்புமணி. அதான் அன்புமணி. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல சொல்லுவாங்க, ஒரு கட்சி பெரிய கட்சி நான் சொல்லுவேன், ஒரு அண்ட பொழுது அப்படின்னு, இன்னொருத்தர் ஆகாச பொழுதுன்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு கட்சிக்காரர், 3வது கட்சிக்காரர் தான் சொல்லுவாங்கன்னா பவானி அம்மன் காலத்துல வடிகட்டின பொழுதுன்னுவாங்க. 3வது தமிழ்நாட்டு மேடைகள்ல அரங்கேறும். இப்ப அன்புமணியினுடைய பொழுது அப்படின்னு ஒண்ணு 4வதா சேர்த்துக்கணும். ஒருத்தர் கேள்வி கேட்டாலே சங்கிங்க பதறி போவாங்க. இதுல 2 பக்கமா இருந்து கும்மாங்குத்து குத்துனா அந்த மனுஷன் என்னத்துக்கே ஆவாரு? ஒருத்தராட்டிங்க குத்து குத்து கும்மாங்குத்து குத்து குத்து. தேர்தல் வாக்குறுதி இதை பேசுறீங்களே, உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு, யாவும் இருக்கா? அப்ப எல்லா மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கை வாதிக்கும் போது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் சென்ட்ரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளையும் கம்பேர் பண்ணுகிற போது திமுகங்கிற வச்சு தேர்தல் வாக்குறுதி தான் கொஞ்சமாவது கிரெடிபிளா இருக்கு, நம்பிக்கையா இருக்குச்சு. நீங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களே, மன்மோகன் சிங் ஆட்சியை ஏற்றி விட்டால் டாலருக்கு நிகரான அமெரிக்காவுடைய மதிப்பு என்ன ஆகும்? 54 ரூபாங்க. அதனால இங்க விலைவாசி உயர்வுன்னு இன்னைக்கு 89 ரூபா. வெக்கமா இல்ல? அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்பு 15 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வாங்க, பக்கோடா விற்க. சென்னை வெள்ளத்துக்கு 4000 கோடி செலவாச்சு. சென்னை வெள்ளத்துக்கு கேட்ட நிவாரண தொகையை ஒன்றிய அரசு கொடுத்துச்சா? வெள்ளத்துக்கு கொடுத்துச்சா? மழைக்கு கொடுத்துச்சா? புயலுக்கு கொடுத்துச்சா? எதுக்கு கொடுத்துச்சு சொல்லுங்க. சரி சரி சரி, எதுக்கு கொடுத்துச்சு சொல்லுங்க. கொடுக்கலை தான் எல்லாரும் சொல்றாங்க. எடப்பாடியும் சொன்னாரு கொடுக்கலை. வாயில இப்பதான் சொன்னாரு எடப்பாடி. சார் அவங்க என்னைக்கு கொடுத்தாங்க மத்தியில அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. தனிப்பட்ட ஒரே ஒரு கேள்வி. பாஜக 15 மாநிலங்களில் ஆள்கிறது. திமுக ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை போல ஒரு சாதனை நம்ம ராகுல் காந்தி ஐயா பத்த வச்ச நெருப்பு சும்மா தக தக தகன்னு கொழுந்து விட்டு எரியுது. சிரித்து விட்டு சிந்தியுங்க. நம்ம ஓட்ட திரண்ட பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சரியான பாடம் படிச்சு கொடுக்கணும். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ அங்கிள். नाम क्या है? राजेश कुमार. एड्रेस गुड़गांव. नाम क्या है? विनीत शर्मा. एड्रेस सिलेक्ट 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 सिलेक्ट. नाम क्या है? सोमनाथ. हाउस नंबर 0. एड्रेस GJDJLJABCDEFGHIJKLMN. இல்ல நீ உண்மையாவே வயிற்றுக்கு சோத்தான் திங்கிறியா அப்படின்னு நம்ம கேக்குறதா இருந்தா யார பார்த்து கேட்கலாம்னா நம்ம அண்ணனை பார்த்து கேட்கலாம். ஏன்னா அண்ணன் சாப்பிடுறது பீட்சா. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதே விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி நண்பர்களே, எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.